நாளைக்கு நாளில் பேண்டாஸ் இல்லாமல் மற்றது பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கு மெயினாக நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் கிராஃப். இதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னாக்கா விசுவலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பார்க்க போறோம். இந்த விசுவலைசேஷன்ற கான்செப்ட் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க டேட்டாவை நீங்க ஒரு டேட்டாவா பார்க்கறத விட ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷனா பார்த்தா அந்த டேட்டா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு விஷுவலா அதை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த டேட்டா எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்ற கான்செப்ட்லாம் பார்க்க போறோம். நம்ம ஒரு பர்டிகுலர் சார்ட் எடுக்க போறோம். அந்த சார்ட்டை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நான் சொல்ல போறேன். இடிஎல தான் நம்ம என்ன பண்ண போறோம், நான் ஒரு கான்செப்ட் இடிஎல சொல்ல போறேன். அந்த கான்செப்ட் என்ன சார்ட் யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ண போறோம். நம்ம படிக்கிறது என்னென்ன சார்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்றத படிப்போம். அந்த சார்ட்டோட யூசேஜ்ல என்னன்னு தனித்தனியா படிச்சிடும். இடிஏ கான்செப்ட்ல இப்போ நம்ம படிச்சது எல்லாம் ஒரு ஒரு கான்செப்டா வரப்போகுது. அந்த கான்செப்டுக்குள்ளார நம்ம படிச்ச கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் படிப்போம், அடிஷன் டேபிள் படிப்போம். அது படிக்கும்போது எங்க யூஸ் பண்றதுன்னு நமக்கு தெரியாது, கான்செப்ட் மட்டும் படிப்போம். இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீனியர் அல்காரிதம் யூஸ் பண்ண போறேன். அதில் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் வரும், அங்கே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி கான்செப்ட் தான் இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே லைப்ரரியாக படிக்கிறோம். அதை படிச்சுட்டு நான் இடிஏ கான்செப்டுக்குள்ளார நான் அதை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அவுட்லேயர்னு ஒரு கான்செப்ட் படிக்க போகிறோம். அந்த அவுட்லேயரை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஆல்ரெடி படித்த பேண்டாஸ் நம்பை கான்செப்டை பேஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரப்போம். ஓகே, சரி. இப்போ நம்ம பேசிக்காக நம்ம இந்த டேட்டாவில் எந்த மீனிங்கும் கிடையாது. நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டேட்டால எந்த மீனிங்கும் இல்லாம நான் ஒரு பிளாட் பண்ண போறேன். ஓகே, இப்போ நான் இங்க ஒரு டேட்டா வச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு 4 காலம் 5 ரோ, காலம்லயும் ஏபிசிடி அவ்வளோதான் வச்சிருக்கேன். வேற எந்த பர்பஸும் நான் வச்சிருக்கேன். இதுல நான் ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி ஒரு பிளாட் பண்ண போறேன். அந்த பிளாட்டுக்கு பேர் என்னன்னாக்கா லைன் பிளாட். எப்படி பண்ணலாம், டேட்டா ஃப்ரேம் டாட் பிளாட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். அந்த பிளாட்ன்ற ஃபங்க்ஷன்ல அந்த பிளாட்டோட டைட்டில் கொடுத்தீங்கன்னா போதும், இதுல இருக்கிற ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு லைனா டிரா பண்ணும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ இந்த பிளாட் என்ன பண்ண போகுதுன்னா, நான் ஒரு லைன் பிளாட் டிரா பண்ண போறேன். டிஃபால்ட் பிளாட் வந்து லைன் பிளாட். நம்ம பைத்தான் படிக்கும்போது டிஃபால்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டுப்புள்னு ஒன்று படிச்சு ஞாபகம் இருக்கா? நீங்க மல்டிபிள் வேல்யூஸ் ஒரு டைம்ல கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிடும், டுப்புளா கன்வெர்ட் ஆயிடும். அதே மாதிரி தான் நீங்க ஒரு பிளாட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேட்டா ஃப்ரேம். டிஃபால்ட்டா என்ன டேட்டா ஃப்ரேம் என்ன பிளாட் பண்ணணும்னாக்கா லைனை தான் பிளாட் பண்ணணும். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு லைனா பிளாட் பண்ணணும். இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்றதை பார்த்துக்கலாம். மொத்தம் எத்தனை லைன் வரும் அதுல சொல்லுங்க? 4 லைன் வரும். ஒவ்வொரு காலமுக்கு ஒரு லைன் சொன்னால 4 காலம். எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு வேல்யூஸ் வச்சுட்டு போகுது. இப்போ பாருங்க, ஏக்கு ப்ளூ கலர்ல லைன் போட்டிருக்கு, பினா இந்த ஆரஞ்சு கலர், சினா என்ன கலர், கிரீனா, டினா ரெட். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஏவோட லைன் எப்படி இருக்கு, இந்த இதுல இருக்கு. பியோட லைன் எப்படி இருக்கு, இது. சியோட லைன் இது, டியோட லைன் இது. ஆமா, இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ இதுல நீங்க ஜென்ரலா சொல்லும்போது எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ இருக்கணும் நீங்க சொல்லலாம். ஓகேவா? இப்போ இது ஜென்ரலா எப்படி எடுத்துருக்குனாக்கா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸை ரெக்கார்டா எடுத்துக்கிச்சு. ஒய் ஆக்சிஸை ரெக்கார்டு, ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு, செகண்ட் ரெக்கார்டு, தேர்ட் ரெக்கார்டுன்னு எடுத்துக்கிச்சு. எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்போ பாருங்க, மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்கு, 4 ரெக்கார்டு இருக்கு, 5 ரெக்கார்டு இருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸை 0ல இருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கிச்சு. ஒய் ஆக்சிஸ்ல இந்த வேல்யூ 1 2 3 4 5 எடுத்துக்கிச்சு. இப்போ 0th ரெக்கார்டோட வேல்யூ என்னமா இருக்கு, 1. 0th ரெக்கார்ட் 1. ஓகேவா? அப்புறம் லாஸ்ட் ரெக்கார்ட் 4th ரெக்கார்டு வேல்யூ என்னமா இருக்கு, 5. ஸோ லாஸ்ட் ரெக்கார்ட் இது 5. கரெக்டாக இது வந்து 5ல இருக்கும். இந்த லைன் இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு நேராக வரும் இந்த லைன். இதே செகண்ட் ரெக்கார்ட் பி எடுத்துங்க. பியோட 0th ரெக்கார்ட் என்னது, 5. 4 3 2 1. அப்போ இது 5,
லாஸ்ட் ரெக்கார்டு 1 இருக்கு. இந்த லைன் இப்படி ட்ரா பண்ணிடுச்சு. சிக்கு என்ன போட்டிருக்கோம்? 2 3 4 5 6. அப்பனா அது 0th ரெக்கார்டு வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த லைன். டில எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? 4 3 2 1 0ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லைன் இப்போ புரியுதா? ஸோ ரோஸ் என்ன பண்ணிடுச்சு? எக்ஸ் ஆக்சிஸ்லையும் வேல்யூஸை ஒய் ஆக்சிஸ்லையும் செட் பண்ணிச்சு. நீங்கள் மாற்றி கூட செட் பண்ணலாம். ரோஸை 0 ஒய் ஆக்சிஸ்லையும் வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ்லையும் செட் பண்ணலாம். இது அப்படியே ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் டயக்ராம். நம்ம அப்படியே பண்ணலாம். இதெல்லாம் அட்வான்ஸ்டாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார் பிளாட். இந்த லைன் பிளாட்டும் பார் பிளாட்டும் எல்லாரும் பார்த்துருக்கோம். இது எப்படி எடுத்துச்சு? 0th ரெக்கார்ட், ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், செகண்ட் ரெக்கார்ட், தேர்ட் ரெக்கார்ட், ஃபோர்த் ரெக்கார்ட். இந்த ஒவ்வொரு பார் என்னது? ஏபிசி. ஏனா ப்ளூ, பீனா ரெட், சீனா கிரீனு, ஆரஞ்சு பீனா, டீனா ரெட். ஓகே. ஸோ பாருங்க 0th ரெக்கார்ட்ல ஏவோட வேல்யூ என்ன? 1. அப்புறம் பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 2, டியோட வேல்யூ 4. தெரியுதா உங்களுக்கு? இதை எப்படி பார்க்குறதுன்னு தெரியுதா? ஸோ அதான். அப்போ ஒவ்வொரு ரெக்கார்டையும் ஒவ்வொரு குரூப் பிளாட்டா போட்டுக்கிச்சு. ஒவ்வொரு குரூப்லயும் ஏபிசின்ற காலம் இருக்கு. ஸோ இது பண்ணா என்னது? இது பார் பிளாட். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பார் பிளாட். இதே நீங்க என்ன பண்ணலாம்? டிஃப்ரெண்டா ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அந்த பார் பிளாட்டை பத்தி தனியா படிக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ நான் ஜென்ரலா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு பிளாட்னா என்னன்னு தெரியணும்ல. நெக்ஸ்ட் முக்கியமானது ஹிஸ்டோகிராம். இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னாக்கா ஏ அண்ட் சின்ற 2 காலமை மட்டும் பேஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பிளாட் பண்றேன். அந்த இந்த பார் பிளாட் எப்படி இருக்குன்னு பாருங்க. டேட்டா ஃப்ரேமுக்கு பிளாட் பண்றேன். கைண்ட் ஈக்குவல் டு பார்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல லைனுக்கு கைண்ட் ஈக்குவல் டு லைன்னு தரல. டிஃபால்ட்டா அது என்ன எடுத்துச்சு? லைன் எடுத்துச்சு. நீங்க இப்போ என்ன கைண்ட் ஆஃப் பிளாட் பண்ணணும்னா பார் பிளாட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பார் பிளாட்டோட டைட்டில் இது. இந்த லைன் பிளாட்டோட டைட்டில் இது. கரெக்டா? அதே மாதிரி தான் இங்க நான் 2 காலம் யூஸ் பண்ணி பிளாட் பண்றேன். ஏவும் சியும் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். ஓகே. இது வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கு. ஓகே. அதுல கைண்ட் வந்து ஹிஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். ஹெச்எஸ்டினா ஹிஸ்டாகிராம். அந்த டைட்டில் என்னது? ஹிஸ்டாகிராம் ஆஃப் ஏ. இதுல பின்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்கேன். இது என்னன்றதை நம்ம ஹிஸ்டாகிராம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதான் ஹிஸ்டாகிராம். இதுல என்னன்னாக்கா ஹிஸ்டாகிராம்ல நம்மளுக்கு இப்போ ஏவும் சியும் நம்ம ரெக்கார்ட் ட்ரா பண்ணியிருக்கோம். ஏல வந்து ஃப்ரீக்வன்சி இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டேட்டா எப்படி இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 அப்படி இருக்கு. ஓகே. சியும் அப்படிதான் இருக்கு. ஆனால் 2 3 4 5 6ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல எல்லா டேட்டாவும் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? 1 1 இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக பேக்ரவுண்டு இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். 2ஓட ஃப்ரீக்வன்சியும் அப்படி தான் ட்ரா பண்ணியிருக்கோம். சியோட ஃப்ரீக்வன்சி அப்படி தான் ட்ரா பண்ணியிருக்கோம். இதை நான் இன்னும் டீட்டெயில்டாக போடணுன்னாக்கா இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு என்டையர் டேட்டா ஃப்ரேம்க்கு ஹிஸ்டாகிராம் போடுறேன். இதெல்லாம் நம்மளுக்கு 2 வேல்யூ தான் இருக்கு. சாரி, ஒரே ஒரு வேல்யூக்கு மட்டும் ஏன்ற காலமுக்கு மட்டும் நான் ஹிஸ்டாகிராம் போடுறேன். ஓகேவா? இது போட்டால் உங்களுக்கு புரிஞ்சிடும். சாரி, இதில் என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்றது பார்க்குறது. எல்லாமே எப்படி இருக்கு? ஒரே ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஏன்னா 1 2 3 4 5 அப்படின்னு வந்துருக்கு. இதே பியோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுவும் எப்படி இருக்கு? ஒரே இதாக இருக்கு. சியோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுவும் ஒரே இதில் தான் இருக்கு. ஓகேவா? அப்புறம் டியோட ஃப்ரீக்வன்சி பாருங்க. இது எப்படி இருக்கு? இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஆனால் ஏவும் சியும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்றது நம்ம இங்கே செக் பண்ணிருக்கோம். ஏவும் சியும் கம்பைன் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு அப்படின்றது தான் இது. ஸோ இதை நம்ம வந்து டீடைல்டாக பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஹிஸ்டாகிராம் வந்து ஈஸியாக புரியும். ஏன் இது எதுக்காகனா ஃப்ரீக்வன்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரீக்வன்சி தான் டிஃபால்ட்டாக ஒய் ஆக்சிஸில் வரும். எக்ஸ் ஆக்சிஸில் ரெக்கார்ட்ஸ், ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸோட வேல்யூஸ் வரும். சரி,
இடத்துல இதுக்கு அடுத்து 2 பிளாட் இருக்கு. நான் முக்கியமான பிளாட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் முக்கியமான பிளாட். அதுக்கு அடுத்த பிளாட் பாக்ஸ் பிளாட். இதான் பாக்ஸ் பிளாட். இந்த டயகிராம் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாக்ஸ் பிளாட்டோட யூசேஜ் என்ன? என்டையர் டேட்டா ஃப்ரேம்க்கே கைண்ட் ஈக்குவல் டு பாக்ஸ்னு போட்டிருக்கேன். ஏன்ற காலம்ல ஹையஸ்ட் வேல்யூ என்னமா 5, பின்ற காலம்ல ஹையஸ்ட் வேல்யூ என்னமா 5 தான். ஏன்னா 5 4 3 2 1 வந்துச்சு. சில 2 3 4 5 6 வந்துச்சு. டில 4 3 2 1 0 வரைக்கும் வந்துச்சு. இப்போ பாருங்க, இந்த மேல இந்த ஒரு கோட் இருக்குல்ல, இது வந்து ஹையஸ்ட் வேல்யூ மேக்ஸ். கீழே இந்த ஒரு கோட் இருக்குல்ல, இது வந்து லோயஸ்ட் வேல்யூ லோ. மினிமம் இது மேக்ஸிமம். இது வந்து 25%, இது 50%, இது 75%. நம்ம டேட்டா ஃப்ரேம் படிக்கும்போது அதுக்கு சம்மரின்னு ஒன்று இருக்கும்போது மின்னு 25%, 50%, 75% மேக்ஸ்ன்னு ஒன்று வந்துச்சு. நான் காமிச்ச ஞாபகம் இருக்கா? டிஸ்கிரைப் பண்ணும்போது அதுதான். அதை பிக்சோரியெல்லாம் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இதுதான் என்னது? இது ஆவரேஜ். இது ஒரு ஆவரேஜ். இதுக்கு இது ஆவரேஜ், இது ஆவரேஜ். இது வந்து 50th, இது வந்து 75th%, இது வந்து 25th%. இது மினிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம். இதுதான் வந்து பாக்ஸ். உங்க டேட்டாவை இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். இது நம்மளுக்கு 5 டேட்டா இருக்கிறதுனால ஈஸியா இருந்துச்சு. இதே நம்மளுக்கு 5000 டேட்டா இருக்கு, 5 லட்சம் டேட்டா இருக்குனாக்கா இது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பிளாட் அதை பண்ணலாம். மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ உங்களுக்கு 25th% என்ன, 75th% வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது நம்ம இப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கிறோம். இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய கான்செப்ட் பார்க்க போறோம். நம்ம அவுட்லேயர்னு ஒன்று சொன்னல ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கு இந்த டயக்ராம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம எப்படி இருக்குன்றதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. இது மாதிரி டாட் என்ன ஸ்கேட்டர் பிளாட்னாக்கா ஒன்றும் இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஏவும் ஒய் ஆக்சிஸ்ல சியும் வச்சிருக்கேன். அப்போ இதுல ஏ இருக்கும் போது இதுல சி இருக்கும் போது ரெண்டு வேல்யூ எங்க மீட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு டாட் வைக்க போறேன். 0th ரெக்கார்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, ஏல என்ன இருக்குன்னா 1 இருக்கு, பில 2 இருக்கு டாட். பாருங்க 2 கரெக்டா? இது 2 இருந்தா இது 3 இருக்கு, இது 3 இருந்தா இது 4, இது 4 இருந்தா 5, 5 இருந்தா 6 அப்படிதான் இருக்கு. அப்போ இதுல வச்சு பாருங்க, இது 5, எக்ஸ் ஆக்சிஸ்ல 5 இருக்கு ஏ, அப்போ சி என்னவா இருக்கும் 6 ஆகும் இருக்கா? இதை நீங்க ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னா அந்த லைன் வந்து இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் போகும். லைன் கிராஃப் மாதிரி தெரியும் உங்களுக்கு. லைனா டிரா பண்ணாம டாட் மட்டும் வச்சு விட்டுருவாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆனா இதுல கண்டிப்பா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கணும், ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம பிரைமரியா யூஸ் பண்ண போற பிளாட்ஸ். இப்போ ஒவ்வொரு பிளாட்டும் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சது இல்ல. இப்போ நம்ம இந்த பிளாட்டை பத்தி டீட்டெயிலா படிக்கும்போது அந்த பிளாட்டோட யூசேஜ் என்ன, அது ஏன் அங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுலாம். ஸோ அதெல்லாம் நான் எதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நம்ம மேட் பிளாட்லிப்லையும் சீபோன்லையும் அதை நான் ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். இப்போ மேட் பிளாட்லிப்ல நம்ம லைன் பிளாட் அதோட பர்பஸ் என்ன, அதோட யூஸ் கேஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்கேட்டர் பிளாட்டோட யூஸ் கேஸ் என்ன, அதோட பர்பஸ் என்ன. ஸோ இதெல்லாம் நான் இந்த இடத்துல ஒரு இடத்துலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஓகே, சீபோன்லேயே நம்ம அட்வான்ஸ் பிளாட்டிங்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இதான் இன்ஸ்டாகிராம். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு மீனிங் புரியும் எப்படி இருக்குன்றது. கரெக்டா? இது என்னன்னாக்கா இருக்கிறதுலே இந்த பின்னு தான் அதிகமாக இருக்குது வேல்யூ, 35 வேல்யூ இருக்குது இதில். இருக்கிறதுலே இந்த பின்ல தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வேல்யூ, ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்குது. இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இதுலேயே நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஓகே சரி. நம்ம இதுக்கு முன்னாடி வச்சிருந்தா அதே டேட்டா செட். ஓகே, இப்போ இந்த டேட்டா செட்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பண்ண போறேன். இந்த அனாலிசிஸ் என்னன்னாக்கா சேலரி ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் எப்படி இருக்குன்றதை நான் பார்க்குறேன் லைன் பிளாட்ல. ஓகே, ஸோ எப்படி இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு எப்படி இருக்கு,
70,000, அப்புறம் 80,000, அப்புறம் 90,000, அப்புறம் 72,000. இது லைனா போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், இது செகண்ட் ரெக்கார்டு இங்க எங்கன்னா வரும், இது தேர்ட் ரெக்கார்ட், ஃபோர்த் ரெக்கார்டு வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. கரெக்டா தானே? 90ல இருந்து என்ன வந்துச்சு? 72 வந்துச்சு. இது வந்து லைன் டிரா பண்ணிருக்கு. இதே வந்து இந்த லைனையே நான் என்ன பண்ண போறேன்னாக்கா, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு வேல்யூ, ஒய் ஆக்சிஸ்ல இன்னொரு வேல்யூ வைக்க போறேன். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? ரெக்கார்ட் நம்பர் இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? வேல்யூ இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்? சேலரி ஏஜ். சேலரிய எக்ஸ் ஆக்சிஸ்ல, ஏஜ் ஒய் ஆக்சிஸ்ல வைக்க போறேன். பிடிச்சிருக்குண்ணா? எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு? ஆஹா சாரி, லைன் ரெண்டு லைன் டிரா பண்ண போறோம். ஒன்னு ஏஜ், ஒன்னு சேலரி. ஓகே, ஒரே எக்ஸ் ஆக்சிஸ் தான், ரெக்கார்ட் நம்பர். ஓகே, ஆனா வேல்யூஸ் எப்படி இருக்கு பாருங்க. இது நம்ம இதை தான் இங்க மேல பார்த்தோம். ஸோ இது வந்து சின்ன வேல்யூஸ் எடுத்து இதை ட்ரா பண்ணிருக்கோம். ஏஜ் நம்மளுக்கு எப்படி இருக்கு? 25, 30, 35, 40. அது நீங்க தனியா டயக்ராமா ட்ரா பண்ணா கொஞ்சம் ஏத்தா இருக்கும். இது ஒரே லைனா இருக்கு. இதே நீங்க வந்து எப்படி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் எப்படி இருக்கும்? இது மாதிரி ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு 25, அப்புறமா செகண்ட் ரெக்கார்டு, தேர்ட் ரெக்கார்டு, இது வந்து லாஸ்ட் ரெக்கார்டு. இப்போ இதுக்கு ஒரு பார் சார்ட், ஸ்கேட்டர் பிளாட். எதுக்கும் போட்டிருக்கேன்? சேலரிக்கும் ஏஜ்க்கும். இப்போ ஏஜ் 25 இருந்தால் இந்த சேலரி, இதே இன்னொரு ஏஜ் 25க்கு இந்த சேலரி, ஏஜ் 30க்கு இந்த சேலரி, ஏஜ் இது வந்து 35 இருக்கும், 35க்கு இந்த சேலரி. ஓகே, ஸோ அது மாதிரி நம்மளுக்கு பாயிண்ட்ஸ். இப்போ இதில் இன்ஸ்டாகிராம் சேலரிக்கும் ஏஜ்க்கும், சேலரிக்கும் ஏஜ்க்கும் இன்ஸ்டாகிராம். இப்போ சேலரி எது சேலரி? இந்த வேல்யூ சேலரி. அந்த ரேஞ்ச் எப்படி இருக்குனாக்கா, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஏஜ் ரேஞ்ச் வந்து இவ்வளவுதான் இருக்கு. யூனிக் வேல்யூஸ் இதுல நிறைய இருக்கு, இதுல யூனிக் வேல்யூஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. சரி, இந்த 3 டயக்ராமையும் நான் ஒரே இதில் போட்டிருக்கேன். டேட்டா ஃப்ரேம் சேலரியோட லைன் பிளாட்டு, சேலரியோட பார் பிளாட்டு, சேலரியோட இன்ஸ்டாகிராம் பிளாட்டு ட்ரா பண்ணீங்கன்னா இப்படிதான். லைன் பிளாட் வந்துருச்சா, பார் பிளாட் வந்துருச்சா, இதுவே தான் இன்ஸ்டாகிராம் கூட ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம். இது மாதிரி நீங்கள் ஒரே இதில் 2-3 பிளாட் கூட ட்ரா பண்ணலாம். புரியுதா இது? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ். ஏன் நம்ம இப்போ இதில் இன்னும் முக்கியமான கான்செப்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஒரு டேட்டா ஃப்ரேமை எப்படி, ஒரு ஃபைல் எப்படி ரீட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணனாக்கா, இந்த டேட்டா ஃப்ரேம்ல என்ன இருக்கும்? இந்த ஃபைல ரீட் பண்ண டேட்டா இருக்கு. கரெக்டா? டேட்டா ஃப்ரேம் இப்படிதான் ரீட் பண்ணும். அது என்ன டேட்டா ஃபைல்? சிஎஸ்வி ஃபைல். அப்போ ரீடு சிஎஸ்வின்னு இருக்கு ஒரு ஃபங்க்ஷன். அதை யூஸ் பண்ணினா டேட்டா ஃப்ரேமை ஃபைலை டேட்டா ஃப்ரேமாக ரீட் பண்ணலாம். இப்போ டேட்டா ஃப்ரேமை ஒரு ஃபைலாக சேவ் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டேட்டா ஃப்ரேமில் ஃபியூயல் டைப் என்ன இருக்கு? பெட்ரோல், டீசல் 2 வேல்யூ இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், அதில் வந்து டீசலை மட்டும் எடுக்கிறேன். இந்த கண்டிஷன் என்ன பண்ண போகுது? டிஎஃப் ஆஃப் எல்ஓசி, எந்தெந்த ஃபியூயல் டைப்லாம் டீசல் இருக்கோ அதெல்லாம் டீசல் டிஎஃப்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு
அந்த இந்த ரீசெட் பண்ணிடுறேன், இண்டெக்ஸை ரீசெட் பண்றேன். ஏன்னா டீசல் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோட இண்டெக்ஸ் என்ன இருக்கும், 1 இருக்கும். அதுக்கு அடுத்தது 4 இருக்கும். 1 4 ரேண்டம் நம்பர்ஸ் மாதிரி இருக்கும். அது பதில் நான் என்ன பண்ணிடுறேன், அந்த இண்டெக்ஸை 0 2 1 2 3 மாத்துறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இந்த டேட்டா ஃப்ரேமை உங்களுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற வேல்யூஸ்லாம் என்ன இருக்கும், வெறும் டீசல் மட்டும் இருக்கும். எவ்வளோ இருக்கு, 59 ரெக்கார்டு இருக்கு. இதை நான் ரைட் பண்ண போறேன், ஒரு ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ண போறேன். ஓகே, ஒரு டேட்டா ஃப்ரேமை நான் இங்கே என்னவா பண்றேன், ஒரு ஃபைலா சேவ் பண்ண போறேன். நீங்க என்ன ஃபைல்னு சொல்றீங்களோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நான் இப்போ சிஎஸ்வியா ஸ்டோர் பண்ண போறேன்னா 2CSV டேட்டா ஃப்ரேம் டாட் 2CSV. நான் எந்த டேட்டா ஃப்ரேம்ல டேட்டா வச்சிருக்கேன், இந்த டீசல் டிஎஃப்ன்ற டேட்டா ஃப்ரேம்ல தான் டேட்டா வச்சிருக்கேன். அந்த டேட்டா ஃப்ரேம் டாட் 2CSV அதோட பாத்து கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ ஒரு டேட்டா ரைட் ஆகும். எதுல, இது வெளியே வந்துடணும். வந்துட்டு டேட்டாக்குள்ளார டீசல் கார் அப்படின்றது ஒன்று கிரியேட் ஆகும். இதே நான் இதை ரன் பண்ணா எனக்கு என்ன ஆகும், ஜேசன் ஃபைல ரைட் ஆகும். அதே டேட்டா ஃப்ரேம் ஜேசனா இங்க ரைட் ஆகும். ஏன்னா 2JSON போட்டிருக்கேன், அப்போ ஜேசன் ஃபைல ரைட் ஆகும். 2CSV போட்டிருக்கேன், அப்போ CSV ஃபைல. ஒரே டேட்டா எப்படி இருக்க போகுது, இது மாதிரி இருக்க போது, ஜேசன் மாதிரியே இருக்க போகுது. கீ வேல்யூ பேர் மாதிரி இருக்கா, கார் நேம் இது மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஒரு டேட்டா ஃப்ரேமை நீங்க எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டேட்டா ஃபார்மேட்டுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, இந்த டேட்டா டைப்போட அதே ஃபங்க்ஷன் தான். 2CSV 2JSON போட்டீங்கன்னா 2CSVனா CSV ஃபைலா சேவ் ஆயிடும். 2JSON போட்டீங்கன்னா அந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்கிற வேல்யூ JSON கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா, இதை நம்ம அப்புறமா எப்படின்னா ரெஃபர் பண்றதுன்னா இதை ரெஃபர் பண்ணிருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன், இதுல ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்ல டீசல் கார் பெட்ரோல் காரோட டேட்டா இருந்துச்சு. அதுல டீசல் கார் இருக்கிற டேட்டா மட்டும் இங்க ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த டீசல் கார் இருக்கிற டேட்டா ஃப்ரேமை சிஎஸ்சியாவும் ரைட் பண்ணியிருக்கிறேன், ஜேசனாவும் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமை எப்படி ரைட் பண்றதுன்றதுக்கான கான்செப்ட். சரி, இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த கான்செப்ட் பார்த்துக்கலாம். ஸோ என்ன பார்க்க போறோம்னாக்கா, இப்போ டேட்டா ஃப்ரேம் பேஸ் பண்ணி நம்ம பிளாட் பண்ணோம். அதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும், டேட்டா ஃப்ரேம் டாட் பிளாட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். கைண்ட் ஈக்குவல் டு என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா மாடல் சார்ட் யூஸ் பண்ண போறோம் நம்ம சொன்னோம். லைன் யூஸ் பண்ணலாம், பார் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணலாம், பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணலாம். இன்னும் இது இல்லாமல் நிறைய இருக்கு. நம்ம ஜென்ரலா அதெல்லாம் டேட்டா ஃப்ரேம் டாட்ன்றது யூஸ் பண்றது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா, ஜென்ரலா விஷுவலைஸ் பண்றதுக்கு. நான் கொஞ்சம் கிராஃபிக்கலா விஷுவலைஸ் பண்ணணும், கொஞ்சம் கலர்லாம் நிறைய ஆட் பண்ணி கிராஃபிக்லாம் நல்லா ஒரு ஃபார்மேட் பண்ணி பண்ணணும்னா பேண்டாஸ்ல இருக்கிற விசுவலைசேஷன் பத்தாது. அதுக்கு தான் அவங்க தனியா ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லைப்ரரி தான் மேட்ப்ளாட்லிப். இந்த மேட்ப்ளாட்லிப்ன்ற லைப்ரரி இருக்கிற டேட்டா லைப்ரரி எல்லா லைப்ரரிக்கும் கிராஃப் விஷுவல் பண்ற எல்லா லைப்ரரிக்கும் பேஸ் தான். இதுல இருந்து தான் பேண்டாஸ்லயும் அந்த பிடி டாட் பிளாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சீபர்ன்லயும் இந்த பிளாட்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ மேட்ப்ளாட்லிப் தான் இதுல பேஸ். எப்படி வந்து சைக்பை வந்து நம்பையை யூஸ் பண்ணுது, அதே மாதிரி கான்செப்ட் எல்லாமே இந்த மேட்ப்ளாட்லிப் தான் யூஸ் பண்ணும். இந்த லைப்ரரி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னாக்கா, இதான் PIP இன்ஸ்டால் மேட்ப்ளாட்லிப். இப்போ நான் இங்க ஒரு மேட்ப்ளாட்லிப்பை யூஸ் பண்ண போறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு பார் பிளாட் ஒரு லைன் பிளாட் யூஸ் பண்ண போறேன். லைன் பிளாட் எதுக்குன்னா, டு விஷுவலைஸ் ட்ரெண்ட்ஸ் ஓவர் டைம். யூஸ் கேஸ் ஷோயிங் சேல்ஸ் growth மந்த் ஓவர் மந்த். இப்போ நான் ஒரு ட்ரெண்டை ஷோ பண்ண போறேன்னு வச்சுங்களேன். நீங்க அது எந்த ட்ரெண்ட் வேணாலும் இருக்கட்டும், லைன் கிராஃப்ல ஷோ பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா வரும். இப்போ என்னோட இன்ஸ்டாகிராமோட வியூவரை வந்து நான் எத்தனை பேர் வியூ பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறேன். இப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது வந்து எக்ஸாம்பிள் 2019 ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கேன். இப்போ 2025 ஒவ்வொரு மாசமும் எனக்கு எவ்வளவு யூசர் வியூ பண்ணாங்க, இல்ல எவ்வளவு யூசர் புது யூசர் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத நான் காமிக்க போறேன்.
அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு மந்த்துக்கும் நான் காமிக்கும் போது இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சில மந்த்ல டிக்ரீஸ் ஆகும் லைன். அப்புறம் என்ன அர்த்தம், எனக்கு அந்த மந்த்ல ஃபாலோ பண்ணவங்க வந்து கம்மியாயிருக்காங்க. அப்போ அந்த லைன் கிராஃப் மாதிரி தான் இருக்கும், லைனா இருக்காது, ஒரு வேவ் மாதிரிலாம். ஸோ அதுதான் நம்ம இங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா 100 டேட்டா ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு தெரியுது நம்பைலோட 0 வந்து 10 வரைக்கும் இருக்கிற 100 டேட்டா. அப்போ 0.1 0.2 0.3 அப்படின்ட்டு 10 வரைக்கும் வரும். ஓகே, அப்புறம் அதோட tan theta கண்டுபிடிக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸோட tan theta. ஓகே, இப்போ நான் இது எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இம்போர்ட் matplotlib.pyplot. pyplotன்றது பைத்தான் பிளாட். அது நேம் என்னன்னு வச்சுக்கிறேன், பிஎல்டின்னு வச்சுக்கிறேன். நம்ம எப்படி நம்பைக்கு என்பி, பேண்டாஸ்க்கு பிடி அப்படி வச்சோமோ அதே மாதிரி மேட்பிளாட்லிப்க்கு ஜென்ரலா நம்ம என்ன இருக்கும், பிஎல்டின்னு வச்சோம். பிளாட்ன்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம், பிஎல்டினா பிளாட்ன்றதுக்கு ஷார்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ இங்க நான் பண்றேன் பிளாட் டாட் பிஎல்டி டாட் பிளாட், மேட்பிளாட்லிப் டாட் பிளாட். ஒரு பிளாட் ட்ரா பண்றேன். என்னென்ன பிளாட் பண்றேன், எக்ஸும் ஒய்யும் பண்றேன். எக்ஸ்ல என்ன இருக்கு, 100 வேல்யூ இருக்கு. அந்த 100 வேல்யூக்கு tan thetaவோட ஒய் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு லேபிள் தரேன், என்னது எக்ஸ் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு லேபிள் தரேன், ஒய் ஆக்சிஸ். இந்த பிளாட்டுக்கு ஒரு டைட்டில் தரேன், டைட்டில் பிளாட். அப்புறம் பிளாட் டாட் ஷோ. இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுது, டேட்டா ஃப்ரேமே நாங்கள் யூஸ் பண்ணல, நம்பை யூஸ் பண்ணி டைரக்டா பிளாட் பண்றோம். இப்போ என்னுடைய 0th ரெக்கார்ட் கரெக்டா, இது வந்து 0 to 100 வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சி நான் போட்டேன். ஒரு ஜீரோ ஒவ்வொரு வேல்யூக்கும் tan theta எடுத்திருக்கேன். 0ஓட tan theta இது, இது 1ஓட tan theta, 2ஓட tan theta, இப்படி போயிட்டு ஒரு சில இதுல போயிட்டு டிராப் ஆயிடும் அப்படியே. அப்புறம் இது போகுது. இது லைன் தான். இது லைன்னா கோடு தானே இருக்கணும் அப்படின்னா இதுதான் லைன். இந்த டேட்டாக்கு இப்படிதான் லைன் இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணுவோம். இப்போ நான் கோபைலட்ல நம்ம சும்மா ஒரு டேட்டா ஜெனரேட் பண்ண போறோம். ஓகே, கிரியேட் ஏ இன்ஸ்டாகிராம் follower data for each month. Try a line plot using Python அப்படின்னு போட்டுருக்கு. இது என்னன்னு புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன பண்ண போகுதுன்னா இது ஒரு கோடு ஜென்ரேட் பண்ண போகுது. இப்போ இதான் கோடு, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கோடை நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஜான்வரி மந்த் என்னோட இன்ஸ்டாகிராமில் 500 மெம்பர் இருந்தாங்க, பிப்ரவரியில் 600, மார்ச்சில் 800, ஏப்ரலில் 1200. ஸோ இதான் என்னுடைய டேட்டா. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபாலோவர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை நான் ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மந்த் அண்டு ஃபாலோவர்ஸை ட்ரா பண்ண போகிறேன். நான் ஒரு ஃபிகர் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபிகரோட சைஸ் என்னன்னா 10/6. இப்போ நம்ம இந்த இடத்துல அந்த ஃபிகர் கிரியேட் பண்ணல, டிஃபால்ட்டாக சைஸ் எடுத்துச்சு. இந்த பிளாட்டோட சைஸ் டிஃபால்ட்டாக எடுத்துதா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிளாட்டோட சைஸ் நான் 10/6ன்னு போடுறேன். 10 inch அந்த சைஸ். இது வந்து இப்போ உங்களுக்கு இது பார்த்து ஸ்கொயர் மாதிரி தெரியுது இல்லை, இப்போ எனக்கு இது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். 10/6ன்னு போட்டேன். 10ன்றது ரோ, இது ஹைட்டு, 6ன்றது ஹைட் வரும். ஓகே, அப்புறம் பிளாட் எதை பண்ண போகிறேன், மந்த்து ஃபாலோவர்ஸ். மார்க்கர் வந்து சர்க்கிள்னு இங்கே ஒன்று போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எங்கெங்கெல்லாம் மீட் ஆகுதோ அங்கெல்லாம் சர்க்கிளாக வரும், மீதிலாம் லைனாக ட்ரா பண்ண போகுது. ஏன் அப்புறம் லைனோட ஸ்டைல் என்னன்னு போட்டிருக்கேன், ஐஃபன் போட்டிருக்கேன். அப்படின்னா கண்டினியூஸ் லைனாக இருக்க போகுது. கலர் வந்து ப்ளூ கலர், பீனா ப்ளூ கலர். ஓகே, டைட்டில் என்ன, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் க்ரோத் ஓவர் த இயர். எக்ஸ்ல நான் என்ன வச்சிருக்கேன், மந்த்து. ஒய்ல ஃபாலோவர் வச்சிருக்கேன். கிரிட்ன்றது என்னன்னாக்கா நம்மளுக்கு இந்த டயக்ராம்ல இந்த கோடு இதுக்கெல்லாம் கோடா இருந்தா எப்படி இருக்கும், கிராஃப் பார்த்துருக்கோம் நீங்களா, நீங்க கிராஃப்ல எப்படி இருக்கும், கோடா இருக்கும்ல, அது மாதிரி கோடு வரும் கிரிட்னு போட்டீங்கன்னா. அப்புறம் எக்ஸ்டிக்ஸ் வந்து
45 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது இப்படி இருக்குல்ல. இப்போ மந்த்லாம் எழுதுனா ஜான்வரின்னு எழுதுனா இப்படி வரும். ஜான்வரி, பிப்ரவரி. அது பதில் இப்படி எழுதணும். சைடு எழுதணும். அந்த அந்த டிகிரி தான் வந்து 45 டிகிரி. அப்புறம் இது வந்து டைட் லேஅவுட்னா எல்லாமே வந்து டைட்டா இருக்கும். கேப் நிறைய இருக்காம டைட்டா இருக்கும். அப்புறம் அந்த பிளாட்டை ஷோ பண்றோம். இருக்கா 45 டிகிரில இருக்கா? எங்கெங்கெல்லாம் டேட்டா மீட் ஆகுது அதெல்லாம் என்ன இருக்கு? டாட் இருக்கா? அதுதான் நம்ம இது மார்க்கர் ரவுண்டு ஓ போட்டிருக்கோம். அப்புறம் அது ஒன்று டேட்டாவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு டாட் போட்டிருக்கோம். இருக்கா? அப்புறம் கலர் ப்ளூ கலர்ல இருக்கா? இருக்கு. பின்னாடி இந்த கிரிட் இருக்கா? இதுதான் கிரிட் நான் சொன்னது. ஓகேவா? டைட்டில் பாருங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் growth. சைஸ் எப்படி இருக்கு? இது பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கா? அதான் 10/6. இதுக்கு முன்னாடி பண்ணது அது நம்ம போடல, அதனால ஸ்கொயரா வந்திருக்கு. நீங்க இதே 10/6 போட்டா என்ன வரும்? இது வந்து 10/6 போடக்கூடாது, 6/10 போடணும். அப்ப இது வந்து சின்னதா இருக்கும், ஹைட் வந்து பெருசா இருக்கும். இப்போ இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு ட்ரெடிஷனல் கிராஃப் மாதிரி தெரியுதா? இப்போ இதுல என்ன இருக்கு? இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு சாலிடான லைன் தெரியுதா? இதை நான் டாட்டர் லைனா பார்த்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? டாட் போட்டேன்னா சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குது லைன்? டாட்டா இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 ஐஃபன் போட்டிருக்கேன். அப்போ ஐஃபன் இருக்கும். ஒரு ஐஃபன் போட்டால் அப்படியே கண்டினியூஸ் லைன் மாதிரி தெரியும். இந்த இடத்துல மீட் ஆகும்போது ரவுண்ட் இருக்கா? அது பதில் நான் இங்கே இன்ட்டு கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்டார் கொடுத்துக்கலாம். அப்போ மீட் ஆகிற இடத்துல என்ன இருக்கு போகுது? ஸ்டார் இருக்கா? ஓகேவா? அது தனி கலர். இப்போ நான் எக்ஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ் தெரியுதா? எக்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஓ கொடுத்துருக்கேன், ரவுண்டு தெரியும். அதுக்கு தனி கலர் வைக்கணும். அது நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ஒரே பிளாட்ல அது பண்ண போறது இல்லை. ஸ்கேட்டர் பிளாட் ஒன்று போட போறேன், அதை லைன் பிளாட் ஒன்று போட போறேன். ஸ்கேட்டர் பிளாட்டோட கலர் என்னன்னு கொடுக்க போறேன்? ரெட் கலர். லைன் பிளாட்டோட கலர் என்னன்னு கொடுக்க போறேன்? ப்ளூ கலர். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? இந்த இதெல்லாம் வந்து ரவுண்ட் ரவுண்டா ரெட் கலர்ல இருக்கும், கனெக்ட் பண்ற லைன்லாம் ப்ளூ கலர்ல இருக்கும். நீங்க அது மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கல்ல? அப்போ 2 கிராஃப் அங்கே போகணும். ஒன்று ஸ்கேட்டர் பிளாட் ஒன்று போடணும், இன்னொன்று வந்து லைன் பிளாட் போடணும். ஒரு பிளாட்டுக்கு ஒரு கலர் தான் தர முடியும். இப்போ இந்த ரவுண்டுக்கு ஒரு கலர், இந்த ஐஃபனுக்கு ஒரு கலர்னு நீங்க கொடுக்குறது. ஜென்ரலா இதில் ட்ரா பண்ணும்போது ஒரு கலர் தான். ஸோ இதுதான் மேட்ப்ளாட்லிப்ல இருக்கிற அட்வான்டேஜ். பைத்தான்ல இதை பண்ண முடியாது. பாண்டாஸ் நம்ம பண்ணோம்ல, அதெல்லாம் இது பண்ண முடியாது. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இது மாதிரி நீங்க உங்களுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் இங்க போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் பண்ண போறேன்னா draw a line plot for time series data. நான் இது மாதிரி சர்ச் பண்றேன். இப்போ இங்க ஒரு டைம் சீரிஸ் வச்சிருக்கு. இந்த டேட்டா பேஸ் பண்ணி இதை ட்ரா பண்ண போகுது. ஸோ இதுக்கும் அதே எக்ஸாம்பிள் தான். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அதை பேஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் இங்கே மாற்றுறேன். ஓகேவா? இதில் 12 தானே இருக்கு. என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல ஒரு 100 போடுறேன். ஓகே. சேல்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே அதே மாதிரி ஒரு 100 டேட்டா ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நம்ம எப்படி ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணலாம்? நம்ம ரேண்டம் நம்பர் எப்படி ஜென்ரேட் பண்ணுவோம்?
மாதிரி ஒரு ஹண்ட்ரட். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி மேலே இம்போர்ட் பண்ணிட்டோம்ல, அதனால இதில் எரர் அடிக்கல. இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம்ல, ஸோ அதனால இங்கே எரர் அடிக்கல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கே இம்போர்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இது லைன் தான், ஆனால் டேட்டா எப்படி இருக்கு? வேரியா இருக்கு. நம்ம லைன் பிளாட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னோம்? ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுன்னு யூஸ் பண்றோம். ஸோ அதுதான். இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ இது வந்து பேஸ்க்கு நான் போட்டுறேன். இப்போ 2024 ஃபர்ஸ்ட் ஜனவரில இருந்து 100 டேஸ்க்கான டேட்டா எடுத்திருக்கேன். அதுக்கு 100 டேட்டா ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் ரேண்டமா. ஓகே, ஸோ அந்த டேட்டா பேஸ் பண்ணி நாங்கள் அதே தான் மேலே நம்ம பார்த்தோம்ல அதே பிளாட் தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல லைனுக்கு பதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்? ப்ளூக்கு பதில் க்ரீன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இப்போ மந்த் வந்து 100 டேவும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ இதில் ஒவ்வொரு டே, அதாவது ரேண்டமாக என்ன பண்ணியிருக்கு, இந்த செல்லை அதுவே ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். இப்போ இதில் வித் வந்து இவ்வளோ தான் வச்சுக்கலாம். இதில் 100 டேட்டா இருக்குன்னா 100 டேட்டாவை இது மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது மாதிரி எக்ஸ் ஆக்சஸ் வந்து நான் ரேண்டம் நம்பர் 100 நம்பர் ஜென்ரேட் பண்ணுவேன். ஒய் ஆக்சஸ்க்கு அது 0 to 1 தான் இருக்கும் அந்த நம்பர் இது. ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்கு பாருங்க, ஒரு லைன் கிராஃப் தான், டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல இருக்கு. இதான் டைம் சீரிஸ். டைம் சீரிஸ் டேட்டா ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த டேட்டா எப்படி இருந்தது? ஒரு லீனியரா இருந்துச்சா? இந்த டேட்டா ஒரு வேவ் மாதிரி இருக்கும், மேலே ஏறி. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேட்டா. இது எல்லாமே லைன் பிளாட் தான். நம்ம இது மேலே ஃபர்ஸ்ட் பார்த்ததும் ஒரு லைன் பிளாட் தான், இதுவும் ஒரு லைன் பிளாட் தான், இதுவும் ஒரு லைன் பிளாட் தான். ஏன் மூணுமே 3 டிஃப்ரெண்டா இருக்குன்னா, மூணுமே 3 டிஃப்ரெண்ட் டேட்டா. இப்போ லைன் பிளாட்டை எங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க? ட்ரெண்டை விஷுவலைஸ் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. சரி, நெக்ஸ்ட் ஸ்கேட்டர் பிளாட். ஸ்கேட்டர் பிளாட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னாக்கா, ஒரு ரெண்டு வேரியபிள்குள்ளார எப்படிலாம் அந்த வேல்யூ மீட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா எப்படின்னாக்கா, கோரிலேஷன் பிட்வீன் ஹைட் அண்ட் வெயிட். எக்ஸாம்பிள் சொல்லிருக்கேன், அனலைசிங் த கோரிலேஷன் பிட்வீன் ஹைட் அண்ட் வெயிட் சொல்லிருக்கேன். ஸோ அது மாதிரி பர்பஸ்க்கு நம்ம இந்த ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, ஒரு 50 ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணிடுறேன் எக்ஸ்ல, ஒய்ல இன்னொரு 50 ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் கோரிலேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பிளாட் டாட் ஸ்கேட்டர். இங்கே நான் என்ன பண்ணேன், பிளாட் மட்டும் யூஸ் பண்ணேன். வெறும் ஜென்ரல் பிளாட் யூஸ் பண்ணீங்கன்னா லைன் பிளாட் தான் யூஸ் ஆகும். ஸ்கேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட் வரும். எக்ஸ் ஒய் கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் பேஸ் பண்ணி எங்கெல்லாம் மீட் ஆகுதோ அங்கே ஆகும். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எங்கே மீட் ஆயிருக்கு? ஒய்ல இந்த இடத்துல மீட் ஆயிருக்கு. இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்ல எங்கே மீட் ஆயிருக்கு? இங்கே மீட் ஆயிருக்கு. நம்ம கிராஃப் போடும்போது எக்ஸ்க்கும் ஒய்க்கும் மீட் ஆகிறதுல ஒரு டாட் வைக்கும் தெரியுமா? அதுதான், அந்த டாட் மட்டும் வச்சிருக்கு. ஓகேங்களா? ரெண்டு பிளாட் ட்ரா பண்ணியிருக்கேன், ஒரு லைன் பிளாட், ஒரு ஸ்கேட்டர் பிளாட். நான் சொன்னல ஒரு இதுல ரெண்டு பிளாட் ட்ரா பண்ணலான்ட்டு. ஸ்கேட்டர் பிளாட்டோட கலர் என்னது? ஒரு ப்ளூ, அது ப்ளூ கலர்ல இருக்கு. ஓகே, லைன் பிளாட்டோட கலர் கிரீன்ல போட்டிருக்கேன். ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் கிரீன் வருதோ டிஃபால்ட்டா ப்ளூ கலர் எடுத்துக்கும். ஓகே, இல்லைன்னா நீங்க கலர் ஈக்குவல் டு ப்ளூன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் அதில் என்ன பண்ண போறேன், கலர் ஈக்குவல் டு ஒய் ஏன் தரேன். அப்புறம் என்ன அர்த்தம்? ஓகேவா? ஸோ இந்த டேட்டாக்கு இது மாதிரி ட்ரா பண்ணி பார்ப்போமா? இந்த டேட்டாக்கு டேட்டா காப்பி பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் அப்படியே ஏதோ கலைச்சி போட்ட மாதிரி இருக்குல்ல.
இப்போ நம்ம இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுலேயே வந்து ஸ்கேட்டர் பிளாட் போட போகிறோம். ஸோ இது மாதிரி கொடுக்க போகிறேன். ஓகே, இதில் வந்து இது கொடுத்துறேன். ஃபிகர் இது பிளாட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல மந்த்ஸு எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸில் ஃபாலோவர்ஸும் போடுறேன். இந்த மார்க்கரை நான் எடுத்துடுறேன். இந்த எல்லோ கலர்ல அந்த மார்க்கர் இருக்கா, தெரியுதா? அதை நம்ம என்ன கொடுக்கலாம், எடுத்துக்கோம். ஓகேவா? ஸோ அதனால அந்த மார்க்கரை நம்ம எடுத்துட்டோம். லைனே எடுத்துடலாம். லைன் நம்மளுக்கு தேவையில்லை. லைன் டிஃபால்ட்டாக எப்படி வரப்போகுது, சாலிட் லைனாக தான் வரப்போகுது. ஓகேவா? இந்த இடத்துல இப்போ நான் வந்து ப்ளூ கொடுத்துருக்கேன், அது பதில் இடத்துல க்ரீன் தரேன். ஸோ நம்ம மேலே பார்த்த ப்ரோக்ராம்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. ஓகே, ஸோ இப்படி தான் 2 பிளாட்டாக ஒரு பிளாட்டாக ட்ரா பண்ணுறோம். அதாவது ஒரு ஃபிகரில் நம்ம 2 பிளாட் ட்ரா பண்ணியிருக்கோம். அதானே இது மீனிங். இது ஃபுல்லாக ஒரு சார்ட். நீங்கள் ஜென்ரலாக இதை வந்து ஃபிசிக்கலாக எப்படி பார்க்கலாம், இது வந்து ஒரு கிராஃப் பேப்பர்னு வச்சுங்க. கிராஃப் பேப்பரில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டீங்க, ஜான்வரிக்கு எவ்வளோ ஃபாலோயர் மார்க் பண்ணிட்டீங்க, பிப்ரவரிக்கு எவ்வளோ ஃபாலோயர் மார்க் பண்ணிட்டீங்க. இது மாதிரி ஒன்று ஒன்றா மார்க் பண்ணிட்டு இந்த டாட்டெல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இதுதான் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம இப்போ இங்கே எழுதணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இது எது வேணாலும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், நம்மளுக்கு நம்ம இஷ்டம் தானே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்கேட்டர் பிளாட் ட்ரா பண்ணியிருக்கேன், அது மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டாட்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ரா பண்ணிக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே ட்ரா பண்ணிட்டோம், ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும். கரெக்டா? இதான் வந்து ஸ்கேட்டர் பிளாட் அண்ட் லைன் பிளாட்டை ட்ரா பண்ணுறோம். சரி, பட் ஸ்கேட்டர் பிளாட்டோட யூசேஜ் என்ன, ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் என்ன கோரிலேஷன் இருக்கு அப்படின்றது தெரியறதுக்கு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு பார் பிளாட். இதோட நம்ம இதில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய கிராஃப் பார்த்துட்டோம்னா உங்களுக்கே வந்து அது கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கேட்டகரி ஏபிசிடின்னு ஒரு 4 வேல்யூ வச்சிருக்கேன். அதுக்கு 4 வேல்யூக்கும் 4 வேல்யூஸ் வச்சுட்டு பார் அப்படின்னு ஒரு பிளாட் இருக்கு, அதை ட்ரா பண்றேன். இப்போ ஏல என்ன இருக்கு, 3 வரைக்கும் இருக்கு, பில 7, சில 5, டில 4 அப்படின்றத இங்க ட்ரா பண்ணுறேன். கரெக்டா? இதான் பாக்ஸ் பிளாட். இப்போ இந்த பாக்ஸ் பிளாட்டும் லைன் பிளாட்டும் ஒன்றா ட்ரா பண்ணுமா, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். பார் பிளாட் பிஎல்டி டாட் பிளாட். இதில் நான் என்ன பண்ண போறேன், லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ண போறேன், லைன் ஈக்குவல் டு கலர். தெரியுதா இப்போ? ஸோ இது மாதிரி நீங்க மேட் பிளாட்ல மட்டும்தான் ஒரு ஃபிகர்ல 2 பிளாட் இல்ல 3 பிளாட் கூட இங்க ட்ரா பண்ணலாம். இப்போ இதுல 3வது பிளாட் ஒன்று போடுமா, ஸ்கேட்டர் பிளாட் ஒன்று போடுமா. மூணு பிளாட் வந்திருக்கு, அழகா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ இது ஒரே சார்ட்ல 3 பிளாட். நீங்க இது மாதிரியும் நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது போட்டிருப்பீங்க. இது பார் போட்டுட்டு மீட் ஆகிற இடத்துல லைன் ட்ரா பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மேட் பிளாட்ல மட்டும்தான் பாசிபிள். பாண்டாஸோட பிளாட்ல ஒரு பிளாட்ல ஒரு டயக்ராம் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேமுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதுல நீங்க பைத்தானோட லிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது 2 பைத்தானோட லிஸ்ட் தானே அது, கரெக்டா? அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சாரி, இதுவும் பைத்தானோட லிஸ்ட் தான்.
இந்த இடத்துல அரே என்டி அரே. இப்போ நம்பை தானே இது என்டி அரே யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் என்டி அரே. நம்ம டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா ஃப்ரேம் தானே இது டேட்டா. அந்த டேட்டாவை டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த டேட்டா ஃப்ரேமை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் வர்றது டேட்டா ஃப்ரேம் பேஸ் பண்ணுங்க. ஸோ நீங்கள் 3 இதையும் யூஸ் பண்ணலாம். எது பைத்தான் யூஸ் பண்ணியோ மேட்பிளாட்லிப் யூஸ் பண்ணலாம். நம்பையோட அரேவையும் நீங்கள் மேட்பிளாட்லிப்ல யூஸ் பண்ணலாம். இப்போ டேட்டா ஃப்ரேமையும் நீங்கள் மேட்பிளாட்லிப்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த 3 எக்ஸாம்பிளையும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம இப்போ பார்த்துருக்கிறது 3 பிளாட்டு தான். ஒன்று வந்து லைன் பிளாட்டு, இன்னொன்று வந்து ஸ்கேட்டர் பிளாட்டு, இன்னொன்று வந்து பார் பிளாட். பார் பிளாட்டோட யூசேஜ் என்ன, அந்த ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா. இப்போ வந்து ஏன்னு ஒரு கேட்டகரிக்கும் பின்ற கேட்டகரிக்கும் எப்படி இருக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஏ இது பி இது சிடி, மூணுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இருக்கிறதுல எந்த வேல்யூ பெரிய வேல்யூ, பி. இருக்கிறதுல எது சின்னது, ஏ. அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். இது யூஸ் கேஸ் எதுக்காக, கம்பேரிங் சேல்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ரீஜன். இப்போ ஏன்றது ஒரு ரீஜன் வச்சுங்களேன். ஏல 3 பில்லியன் சேல்ஸ் ஆயிருக்கு, பில 5 பில்லியன் 7 பில்லியன் சேல்ஸ் ஆயிருக்கு, சில 5 பில்லியன், டில 4 பில்லியன் சேல் ஆயிருக்கு. இந்த எந்த எந்த பிரான்ச் வந்து அதிகமாக சேல் ஆயிருக்கு, பின்ற பிரான்ச் தான் அதிகமாக சேல் ஆயிருக்கு. இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த பர்பஸ்க்காக நம்ம இந்த பார் பிளாட்டை ட்ரா பண்ணோம். ஸோ நம்ம நாளைக்கு பார்க்க போகிறது இந்த இன்ஸ்டாகிராம். ஓகே, இந்த இன்ஸ்டாகிராமே நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணுறோம். நான் இதை சேவ் பண்ணிடுறேன். பிளாட் மட்டும் போடுறேன் நான். ஸோ இதுக்குள்ள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதோ நாளைக்கு பார்க்க போகிறதோ இருக்கு. நம்ம நாளைக்கு மேட்பிளாட்லிப்பும் சிபான் கொஞ்சம் பார்த்துருவோம். நாளன்னைக்கு சிபான் மீதி இருக்கிற பாட்டை பார்த்துட்டு நம்ம மண்டேலேருந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இடியை பார்த்துருவோம்.